प्यार के सागर से मिलन करा रहे हैं। ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறார். அப்போ அந்த உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க முக்கியமானது நினைவு யாத்திரை தான். இப்போ நினைவு யாத்திரை இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை, நினைவு செய்கிறதுல நிறைய குழப்பம் அவங்களுக்கு ஏற்படுதுங்கிற. இப்போ நினைவு யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்த பதவியை நிலையை அடைய முடியும். இதுதான் ஆன்மீக சுருக்கு கயிறுன்னு சொல்கிறார் பாபா. உங்களோட புத்தியை நீங்கள் எங்கே மாட்ட வைக்கணும் அப்படின்னா நினைவில். அதுலேயும் பாபா சொல்கிறாங்க உங்கள் புத்தியானது எப்பொழுதுமே வீட்டில் இருக்க வேண்டுங்கிறார், பரம்தாம் மீது இருக்க வேண்டுங்கிறார். சன்னியாசிகள் கூட பாருங்கள், பரம்தாம் போகிறதுக்காக பிரம்மத்திலே போயிட்டு ஐக்கியமாயிடணும்னு நினைக்கிறாங்க, அப்படி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்படி ஆகிறது இல்லை. அந்த முயற்சிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டை நினைவு செய்து செய்து பரம்தாமுக்கு நம்ம போயிடுறோம். மேலும் நம்மளுடைய பலன் எவ்வளோ உயர்ந்ததாக கிடைக்குது, எவ்வளோ பிறவிகளுக்கும் நம்ம உயர்ந்த பதவியில் தேவதைகளாக இருக்கும். அதனால் இந்த நினைவு யாத்திரையில் கவனம் வைங்கங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, யார் இந்த பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்டு அது அவங்களுக்கு புரியலை, தாரணையே ஆகலை, ஏற்றுக்க முடியலன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களோட அடையாளம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்க அதிருப்தி ஆகிடாங்க, கோவப்படுவாங்க. ஞானத்தை எவ்வளோ தாரணை செய்கிறோமோ பாபா சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, குஷியாக இருப்பாங்க. ஞானம் புரிஞ்சிருச்சுன்னா குஷியாக இருப்பாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வருது, இந்த மனிதர்கள்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, ஏன் இவ்வளோ கீழே உலகம் போயிட்டுருக்கு, இல்லை பிஸ்னஸில் ஏன் தான் இப்படியெல்லாம் தொழிலெலாம் நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு நாடகத்தை பார்த்து நடந்துகிட்ருக்க விஷயங்களை பார்த்து அதிருப்தி ஆகிடுவாங்க. பாபா என்ன சொல்கிறாரு, அப்படி போய் தானே ஆகணும், எல்லா ஆத்மாக்களும் கீழே தானே போய் ஆகணும். இப்போ உலக சிருஷ்டி கீழே தானே தமோ பிரதானமாக வந்தாகணும், நஷ்டம் இதெல்லாம் ஏற்பட தானே செய்யும். இப்போ இதெல்லாம் ட்ராமா இப்படி தான் இப்போ இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற. அப்போ அவங்க ஒரு பொழுதும் கோவப்படவோ இல்லை அதிருப்தியோ ஆக மாட்டாங்க. அப்போ பாபா சொல்லக்கூடிய ஞானத்தோட விஷயங்களை தாரணைங்கிறது செய்ய வேண்டுங்கிற. அடுத்து பாபா சொல்கிறாங்க, யாருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஞானம் புரியலையோ நீங்கள் மனசுடைஞ்சு போயிடாதீங்க, நம்ம இவ்வளோ சொல்கிறோமே இவங்களுக்கு புரியவே இல்லையேன்னு. பாபா சொல்கிறாங்க அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை சத்தியுகத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறத பாபா நமக்கு சொல்லித்தராங்க. பதீத்த பாவனின்னு இந்த உலகத்தில் கங்கையை சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் குளங்கள் இருக்கோ இல்லை நதிகள் இருக்கோ போய் குளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பதீத்த பாவனரே வாங்கன்னு கடவுளையும் கூப்பிடுறாங்க. அப்போ கங்கையில் குளித்தா தூய்மை ஆகிறதுனா அப்புறம் ஏன் கடவுளை கூப்பிடுறாங்க பதீத்த பாவனரே வாங்கன்னு? இப்போ அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க. பாபா சொல்கிறாங்க பாவங்கள் எது சரீரத்திலையா உடல்லையா ஒட்டிகிட்டு இருக்க போய் குளிச்சா போகிறதுக்கு? ஆத்மாவில் தானே இருக்குது, அப்போ எப்படி அது போகுங்கிற. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுடைய பல பிறவியோட விகர்மங்கள் பாவங்களும் விநாசமாயிடுங்கிற, அழிஞ்சு போயிடுங்கிற. இப்போ பாபா ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு நாயகனாக இருக்கார். பக்தியில் பலரையும் நம்ம நினச்சோம், ஆனால் இங்கே நமக்கு எல்லாருக்கும் ஒரே நாயகன் பரமாத்மா, நம்ம எல்லாருமே அவரோட நாயகிகள். அப்போ அவரை மட்டுமே நாம் இப்போ நினைவு செய்தாலே போதும், பல பிறவியோட பாவங்களும் அழிஞ்சிடும். பாபா சொல்கிறாங்க நீங்கள் இல்லற வாழ்க்கையிலே இருங்க, ஆனால் தூய்மையாக இருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, வெளிநாட்டில் ஃபாரினில் கூட வயசானவங்க திடீர்னு திருமணம் பண்ணிப்பாங்க. எதுக்காகனா விகாரத்துக்காக கிடையாது, ஆசையெல்லாம் படுறதில்ல. கடைசி காலத்தில் தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணும், பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் அந்த சொத்து தன்கிட்ட இருக்கிறத பாதி அவங்களுக்கும் பாதி தர்ம காரியத்துக்கும் எழுதி வச்சிடுறாங்க. எதுக்கு பாபா சொல்கிறான்னா விகாரம் எல்லாருக்குமே ஒரு பிரதானமான விஷயமா இருக்கிறதில்ல. காதலன் காதலி கூட சிலர் சரீரம் மேலே அன்பு, ஒருத்தர் பார்க்கும்போது அன்பு வருதுமா, விகாரத்துக்கான அன்பு இல்லை, அப்படியும் இருக்காங்க. அப்போ பாபா அப்படி தான் சொல்கிறார், நீங்கள் ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒன்றா இருந்தாலும் கணவன் மனைவி கூட இருந்தாலும் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, இப்போ பெரிய உயர்ந்த பிராப்தியை நீங்கள் அடைய முடியுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க சேவைக்காக யாரெல்லாம் தாய்மார்கள் நல்ல சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ
அவங்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கான விருப்பம் இருக்குது, ஆனால் வீட்டில் பந்தனம் இருக்குது. சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பாபா என்னால் அவங்கள எப்படி விட்டுட்டு வர முடியும், அவங்கள யார் பார்த்துக்கிறது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அதுக்காக ஒரு 5-6 குழந்தைங்க இருக்காங்க ஒன்றானா அவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு தாயை வந்து நியமனம் பண்ணுங்க, ஒரு மாதரை வந்து ஒரு வேலைக்கு போடுங்க, அவங்க பார்த்துக்கட்டும், நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்யலாங்கிற பாபா இப்போ யுக்தி சொல்லித்தரார். யாருக்கு அந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கைக்கு நன்மை செய்ய முடியுமோ அவங்களுக்கு வீட்டில் ஒரு சின்ன பந்தனம் இருந்ததுன்னா அதை எப்படி அதுலேருந்து வெளியே வரலான்னு யோசித்து வெளியே வந்துட்டு ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுங்க. இப்போ பல மடங்கு உயர்ந்த பதவியை நீங்கள் பல பிறவிகளுக்கும் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் பாபா நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ பாபா அதுக்கு தான் முக்கியமாக சொல்கிறார், எந்த விஷயத்தில் உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகுதோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்கவோ பேசவோ வேண்டாம். ஸோ அதில் வந்து உங்களோட டைமை நீங்கள் கொடுத்து வீணாக்க வேண்டாம்ங்கிறத பாபா சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து பக்தி பண்ணிகிட்டு இருக்கும் போதே சத் சங்கத்தில் அமர்ந்துட்டு இருக்காங்க, இல்லை பக்தி பண்ணுறாங்கன்னா கூட புத்தி யோகம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போனால் கூட படிக்கிற இடத்துலையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸை நினைப்பாங்க, சினிமாவை நினைப்பாங்க. அதுபோல் இங்கேயும் சிலருக்கு ஞானத்தை பாபாவோட முரளியை ஞானத்தை கேட்கும் போது புத்தி அங்கே இங்கே அலைப்பாயுது. ஆனால் அப்படி அலைப்பாயக்கூடாது, நீங்கள் அதில் கவனம் வைங்கங்கிறதையும் பாபா நமக்கு சொல்கிறாங்க. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 14/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீக வலை, சுருக்கு கயிறு. புத்தி தனது வீட்டில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: யாருடைய புத்தியில் ஞான தாரணை நடைபெறுவதில்லையோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஒருவருடைய புத்தியில் எவ்வளவு ஞானம் தாரணை ஆகிறதோ அந்த அளவுதான் அவருக்கு குஷி இருக்கும். இப்பொழுது உலகமானது கீழே, அதாவது தாழ்வான நிலைக்கு சென்றுதான் ஆக வேண்டும். இதில் நஷ்டம்தான் ஏற்படும். இந்த ஞானம் புத்தியில் இருக்குமானால் ஒரு பொழுதும் கோபப்பட மாட்டார்கள், சதா குஷி என்பது இருக்கும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லப்படுவதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எவ்வளவு பேர் இருந்தாலும் மனித ஆத்மாக்களில் மகானாக, ஆனாலும் அதைவிட உயர்ந்தவர் ஒரே ஒரு பரமாத்மா தான். ஆத்மாவோட புத்தி யோகம் வீட்டின் பக்கம் செல்ல வேண்டும், பரம்தாமுக்கு நம்ம போகணுங்கிறது இருக்கணும். ஆனால் இந்த எண்ணம் என் புத்தியில் வருகிறது என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா வாழ்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க, சரீரத்தை விட்டு போகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க, அதை நினைக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தான் சரீரத்தை விட்டு போகணுங்கிறத நினைக்கிறோம். சன்னியாசிகள் கூட பிரம்மத்தை வீடு என்று புரிந்து கொள்வதில்லை. அவங்க கூட வந்து பிரம்மத்தில் போய் ஐக்கியமானும் நினைப்பாங்க, ஆனால் அது நம்மளுடைய வீடு, நம்ம வசிக்கக்கூடிய இடம், அங்கே தான் நம்ம இருந்தோம், திரும்ப போகணும்னு அந்த குஷியோடு அவங்க போகிறதில்லை. அவர்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கின்றனர். அது வீடு இல்லை என்று தானே அப்பொழுது ஆகிறது இல்லையா? வீடுனா போய் ஐக்கியமாயிடணுமா? இல்லை, அங்கே ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் வரணும். அவர்களோ பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று தான் சொல்கிறார்கள். குழந்தைகள், உங்களுடைய புத்தியில் அங்கே இருக்க வேண்டும், நான் பரந்தாமம் செல்ல வேண்டும், நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும், அது என்னுடைய வீடுங்கிறது நமக்கு புத்தியில் இருக்குது. எப்படி ஒருவர் தூக்கு மேடையில் ஏறுகிறார் அல்லவா, நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? ஆன்மீக தூக்கு மேடையில் ஏறி இருக்கிறீர்கள். பாபா என்ன சொல்கிறாங்க, அந்த தூக்கு மேடைங்கிறது எது? உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அப்போ சதா புத்தியானது அங்கே தான் உங்களுக்கு மாட்டி இருக்கணுங்கிற, நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து உயர்ந்த வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும்னு நாம் நினைக்கணும். விருப்பத்தோடு நாம் அங்கே போகிறோம், கஷ்டப்பட்டு இல்லை. உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தை பிறகு உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியையும் பெற வைக்கிறார். அதுக்கு படிப்பும் சொல்லித்தரார். ராவண ராஜ்யத்தில் அனைவருமே கீழானவர்களாக ஆகிவிட்டோம். அவர்களுக்கு உயர்ந்தவர்களை பற்றி தெரியவே தெரியாது. அவ்வளோ உயர்ந்த தேவதைகள்லாம் இருந்தாங்களானே தெரியாது. உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. உயர்ந்தவர்களுக்கு கீழானவர்களை பற்றி தெரியவே தெரியாது. தேவதைகளுக்கு சூதரனை பற்றி தெரியும்னா தெரியாது. இப்பொழுது நீங்கள் இதெல்லாமே புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் என்று ஒரு பகவான் தான் சொல்லப்படுகிறார்.
இல்லையா? தேவாத்மா, அதுக்கும் உயர்ந்தவராக இருக்கிறவர் ஒரு பகவான். புத்தி என்பது உங்களுக்கு மேலே சென்று விடுகிறது. அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர். அப்போ நம்மளுடைய புத்தியெல்லாம் நம்முடைய பாபா பரமாத்மா கிட்ட இருக்குது, நம்முடைய வீடு ரெண்டுமே மேலே இருக்குது. அப்போ உங்கள் புத்தியெல்லாம் மேல் நோக்கி தான் இருக்குங்கிற இதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. இந்த பூமியை நோக்கி நம்ம புத்தி கிடையவே கிடையாது, இந்த உலகத்தில் கிடையாது. ஆத்மாக்கள் நாம் கூட அங்கே வசிக்கக்கூடியவர்கள் தான். நம்மளுடைய நடிப்பின் பாகத்தை நடிப்பதற்காக மட்டுமே இங்கே வந்திருக்கின்றோம். இது யாருடைய சிந்தனையிலும் இப்படியெல்லாம் இருப்பதில்லை. தங்களுடைய வேலை பளுவிலேயே ஈடுபட்டுள்ளனர். என்ன, லௌகீகத்தில் குடும்ப பொறுப்பு இதிலே தான் மூழ்கி இருக்கிறாங்க. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், எப்பொழுது நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்கிறீர்களோ அப்பொழுது தான் உயர்ந்தவராக ஆவீர்கள். அவ்வளோ பாபாவையும் வீட்டையும் நினைக்கணுங்கிறார். அப்போ தான் உயர்ந்த நிலையை அடைய முடியும். நினைவின் மூலம்தான் உயர்ந்த பதவியை பெற வேண்டும். உங்களுக்கு கற்றுத்தரப்படும் இந்த ஞானம் மறப்பதற்கானது இல்லை. பாபா சொல்லிக் கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ நினைவு வச்சுக்கணும். சின்ன குழந்தைகள் கூட வர்ணனை செய்வார்கள். மற்றபடி யோகத்தின் விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சொல்லிக் கொடுத்தது திரும்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க புத்தியை ஈடுபடுத்தி யோகா பண்ணுறாங்கன்னா முடியாது. அநேக குழந்தைகள் நினைவு யாத்திரையை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. நினைவு யாத்திரை எப்பொழுதுமே அதில் நம்ம போயிட்டே இருக்கணும். என்ன செய்தாலும் எங்கே போனாலும் வந்தாலும் இல்லையா, நம்ம நினைவு யாத்திரையில் இருக்கணுங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற. நாம் எவ்வளவு உயர்ந்தலும் உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றோம். மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூலவத்தனம் 5 தத்துவங்களும் எங்கே இருக்குது? இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்குது. சூக்ஷ்மவத்தனம், மூலவத்தனத்தில் இந்த 5 தத்துவம் கிடையாது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு கிடையாது. இந்த ஞானத்தை எல்லாம் பாபா தான் நமக்கு கொடுக்கின்றார். அதனால்தான் அவர் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறார். அதிகமாக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பது தான் ஞானம் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். எல்லா வேத சாஸ்திரங்களையும் நம்ம படிச்சிருக்கணும். எவ்வளவு பணம் அது மூலமாக சம்பாதிக்கிறாங்க, படிக்கிறாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால. சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கூட கிடைக்கின்றது. அது அவங்களோடது கிடையாது. படித்து சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை. ஆனால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இதில் எந்த ஒரு உயர்வும் கிடையாது. ஆத்மாவுக்கு எந்த பலனும் இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ ஒரு பகவான் மட்டும்தான். இல்லையா? எதை படித்தாலும் ஆத்மா அதே நிலையில் தான் இருக்க போகுது, சதோபிரதானமாக ஆகிறது இல்லை. இப்போ அவர் மூலமாக யார் படிக்கிறாங்களோ உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்பவர்களாக ஆகின்றோம். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இது மூலமாக எவ்வளோ பலன். சொர்க்கம் என்பதென்ன, நரகம் என்பதென்ன, 84 பிறவிகளும் சக்கரம் எப்படி சுற்றுகிறது, இதெல்லாம் உங்களை தவிர இந்த சிருஷ்டியில் யாருமே அறிந்திருக்கவில்லை. இவை அனைத்தும் கற்பனை என்று கூட சொல்லிவிடுகின்றனர். இந்த ஒரு சிருஷ்டிங்கிறது கடவுளோட கற்பனையில் அப்படியே ஓடிட்டுருக்குலாம் சொல்கிறாங்க. இவர்கள் தனது குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த ஞானத்தை நம்பலைன்னா அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவங்க இல்லை. மனமுடைந்து போகக்கூடாது. நம்ம இவ்வளோ சொல்கிறோம் கேட்கலையே அப்படின்னு நம்ம நினச்சி மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. இவர்களுக்கு நடிப்பின் பங்கு இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கலைன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான பார்ட் இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது. உங்களோட பெருமை மிகவும் உயர்ந்தது. உயர்ந்த உலகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தாழ்ந்த உலகை பற்றி அறிய மாட்டீர்கள். சத்தியுகத்தில் இருக்கும்போது கலியுகத்தை பற்றி தெரியாது. தாழ்ந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் பிறகு உயர்ந்த உலகத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். கலியுகத்தில் தான் வரணுங்கிற பாற்று இருக்கிறவங்க சத்தியுகத்தை பற்றி உணரவே மாட்டாங்க. அது சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. வெளிநாட்டினர் சொர்க்கத்தில் செல்வதில்லை என்ற போதிலும் அதன் பெயரை சொல்லதான் செய்கின்றனர். பாரதவாசிகள் மட்டும்தான் சொர்க்கத்தில் இருப்பாங்கங்கிற. ஆனால் அவங்க கூட மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க கூட ஹெவன், பேரடைஸ் அப்படிலாம் அதை பற்றி சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் கூட சொர்க்கத்தை பஹீஷத் என்று சொல்கிறாங்க, அல்லாவினுடைய தோட்டம். ஆனால் அங்கே எப்படி செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஞானம் என்பது கிடைத்துள்ளது. பாபா கிட்டேருந்து எவ்வளோ உயர்ந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை எவ்வளவு ஞானம் தருகிறார். இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. யார் டிராமாவின் ரகசியத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் கற்பனை என்று அதை சொல்லிவிடுகின்றனர். இந்த 5000 வருஷத்தோட ஞானமே இல்லை, யுகங்களை பற்றிய ஞானம் இல்லைன்னா இதெல்லாம் கடவுளோட கற்பனை, இல்லை கடவுள் கனவு கண்டுட்ருக்கார், அதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னெலாம் சொல்கிறாங்க. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள் இதுவோ பதீத்தமான உலகம். அதனால்தான்
எல்லாரும் கதறி கூப்பிடுறாங்க, ஹே பதீத்த பாவனரே, வந்து எங்களை பாவனமாக்குங்கள். பாபா சொல்கிறார், ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு சரித்திரம் என்பது திரும்பவும் நடைபெறுகிறது. இது பெரிய விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது. இதே தான் 5000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சிருஷ்டியினுடைய நாடகம் திரும்ப திரும்ப அதே போல் ரிப்பீட் ஆகும். பழைய உலகம்தான் புதிய உலகமாக ஆகின்றது. அதனால்தான் நான் வர வேண்டியதாக இருக்கிறது. இதை பழச புதியதாக ஆக்கிறதுக்கு. ஏற்கனவே வந்திருக்காரு, இப்பயும் வந்திருக்காரு, இனிமேலும் வருவார். கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாகிய உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுகிறேன். இப்போ நம்ம புதுசு கிடையாது இந்த முயற்சி பண்ணுறது, தேவதை ஆகிறதெல்லாம். கல்ப கல்பம் இது நடந்து தான் இருக்குது. தூய்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் தூய்மையற்றவர்கள் கீழானவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். இதே உலகம்தான் புதியதாக பாவனமாக இருந்தது, இப்பொழுது பதீத்தமாக ஆகிவிட்டது. இவ்விஷயங்களையெல்லாம் புரிந்து கொள்பவர்கள் உங்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றனர். படிப்பு அதே தான், ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புத்தியுடையவர்கள் அதில் வந்து வரிசை கிரமம் இருக்குது. எல்லாரும் ஒரே போல் 100% புரிஞ்சுக்கிறது இல்லை. 80% புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, 10% புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாருடைய புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் இருக்கோ அவங்க சதா குஷியாக இருப்பாங்க. யார் இந்த சிருஷ்டியோட நாடகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறாங்களோ, பாபா வரதை பற்றி புரிஞ்சுக்கிறாங்களோ, பழசு புதுசாக ஆகும்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, நாம தான் பத்தீத்தமாயிட்டு திரும்ப பாவனமாக ஆயிடுவோன்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சதா குஷியாக இருப்பாங்க. இது புத்தியில் இல்லைன்னா, யாராவது ஏதேனும் சொன்னார்கள், இல்லை கொஞ்சம் ஏதாவது பிஸ்னஸில் நஷ்டமாகி விட்டதுன்னா உடனே கோபப்பட்டு விடுகிறார்கள். எப்படி இவங்க வந்து இப்படி பேசலாம், நடக்கலாம், இவ்வளோலாம் தப்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு நாம் கோவப்பட்டுருவோம். தப்பு அவங்க மேலே இருக்கும், நாம் கோவப்படும். உலகம் ஏன் இப்படி போயிட்டுருக்குது, எல்லா விஷயத்துலையும் ஏன் நஷ்டமே ஏற்படுது அப்படின்லாம் நினச்சி அவங்களுக்கு கோபமாக வரும். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, இப்பொழுது இந்த உலகம் கீழான உலகமாக மாறியே தீரும். ஏன்னா கடைசி நேரம் வரப்போகுது. இது பழைய உலகம்தான். மனிதர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள்னு ஆகத்தான் செய்வாங்க. கலியுக மனிதர்கள் கலியுகத்தன்மையோடு தான் இருப்பாங்க, சத்தியுகத்தோட தன்மையோடு இருக்க முடியாது. அப்போ நாளுக்கு நாள் எல்லா மனித ஆத்மாக்களோட தரம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்கிறார். நாடகப்படி அப்படி தான் ஆகும். ஆனால் நாம் கீழானவர்கள் என்று யாரும் புரிந்து கொள்வதில்லை. நாம் இந்த உலகத்தை பார்த்து உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, மனிதர்கள் ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் மோசமாயிட்டோங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. பக்தர்கள் எப்பொழுதும் தலை வணங்குகின்றனர். கீழானவர்களின் முன்பு யாரும் தலை வணங்குவதில்லை. பக்தியை செய்கிறாங்கன்னா உயர்ந்தவங்க முன்னாடி போய் தான் அவங்க தலை வணங்குறாங்க. சத்தியுகத்தில் ஒரு போல் யாரும் இது போல் செய்ய மாட்டாங்க. யார் முன்னாடி போய் தலை வணங்குறது இருக்காது. ஏன்னா அவங்களே உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. பக்தர்கள் தான் இது போல் தலை வணங்குறாங்க. பாபாவோ இது போல் சொல்வதில்லை, தலை வணங்கியவாறு நீங்கள் செல்லுங்கள் என்று. பாபா இங்கே வந்து ஏதாவது நம்மளை தலை வணங்க சொல்கிறாரா? வணக்கம் கூட அவர் சொல்கிறதில்ல. சொல்ல வைக்கணும், என் முன்னாடி வந்து நீங்கள் வணங்கணும்னு பாபா செய்கிறதில்ல. இதுவோ படிப்பு. இங்கே நீங்கள் வரீங்கன்னா படிக்கணும், இங்கே தலை வணங்குறதுக்கெலாம் நீங்கள் வரலங்கிறார். இறை தந்தையின் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எவ்வளவு நஷா போதைங்கிறது உங்களுக்கு இருக்கணும். இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கும்போது நஷா என்பது இருக்குது, போதைங்கிறது இருக்குது, படிக்கக்கூடிய போதை. ஆனால் வீட்டுக்கு சென்று விட்டால் என்ன ஆகுதோ அந்த போதையெல்லாம் இறங்கிடுது. பாபா சொல்கிறாங்க அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறார். வீட்டிற்கு சென்றாலும் அங்கேயும் உங்களுக்கு வந்து போதை இருக்கணும். பாபாவோட ஞானத்தை கேட்கும்போது சென்டரில் மதுபனில் இருக்கக்கூடிய அதே குஷி போதை வீட்டிலையும் இருக்கணும். இங்கே குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள், சிவபாபா நமக்கு கல்வியை கற்பித்து கொண்டிருக்கிறார். இவரோ அதாவது பிரம்மா நான் ஞானக்கடல் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில்லை. இந்த பிரம்மா பாபா கூட ஞானக்கடலும் இல்லை. கடலில் இருந்து தான் நதி வெளிப்படுகிறது இல்லவா? அதனால சிவபாபா கடல். இவர் யார்? பெரிய நதி. கடலோ ஒன்று தான், ஆனால் பிரம்மபுத்திரா அனைத்தை விட பெரிய நதி, அதுதான் பிரம்மா பாபா. மிகப்பெரிய கப்பல்கள்லாம் அதில் வருது. நதிகளோ வெளிநாடுகளிலும் அநேகம் உள்ளன. பதீத்த பாவனின்னு கங்கை கூட இங்கே தான் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரதத்தில் தான். வெளிநாடுகளில் நதியை யாரும் இது போல் பதீத்த பாவனைலாம் சொல்ல மாட்டாங்க, குளிச்சா பாவம் போய்டும்லாம் சொல்ல மாட்டாங்க. பதீத்த பாவனை நதி என்றால் பிறகு குருவுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. நதியில் குளிச்சாலே நம்ம தூய்மையாயிடுவோம், பாவம் போய்டும்னா இப்போ குருக்கள் கிட்ட நம்ம போய் எதுக்கு உபதேசம் கேட்கணும், தேவையில்லை. அப்போ அதையும் செய்கிறோம் இல்லையா? நதிகளும் குளங்களும் எவ்வளவு வந்து அதுக்கு சென்று அலைகின்றார்கள். சில இடங்களில் வந்து குளங்கள் அவ்வளவு அழுக்காக இருக்கின்றது, கேட்கவே வேண்டாம். அதோட மண்ணை எடுத்து பூசிக்கொள்கின்றனர்
இல்லையா? மண்ணை எடுத்து பூசிட்டு அது ஒரு வேஷமாக பக்தி செய்வாங்க. இவை அனைத்தும் கீழே இறங்குவதற்கான வழிகள் என்று இப்பொழுது நீங்கள் புத்தியில் புரிந்து கொண்டீர்கள். அந்த மனிதர்கள் எவ்வளவு அன்போடு செல்கின்றனர், இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த ஞானத்தினால் நம் கண்கள் திறந்து விட்டது. இதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க சந்தோஷமாக செய்கிறாங்க, ஆனால் நமக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுடைய ஞானத்தோட 3வது கண் இப்பொழுது திறந்து விட்டது. ஆத்மாவிற்கு 3வது கண் என்பது கிடைத்துள்ளது இல்லையா? அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஞானத்தின் 3வது கண்ணு ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் திரிகாலதர்ஷி என்று சொல்கின்றனர். 3 காலங்களின் ஞானம் ஆத்மாவுக்கு இருக்கின்றது. பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர் எல்லாமே நமக்கு தெரியும். ஆத்மா சிறு புள்ளியாக இருக்கிறது. நம்முடைய பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சரும் தெரியும். உலகத்தோட இறந்த காலம், நிகழ்காலம் இல்லை எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆத்மா எவ்வளோ சின்ன புள்ளியாக இருக்குது. அதில் கண் எப்படி இருக்கும், ஆத்மாவில் ஏதாவது கண்ணெல்லாம் இருக்கா? இல்லை. இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். சரீரத்துக்கு தான் கண் இருக்குது. அப்போ 3வது கண் கிடச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஞானங்கிற 3வது கண் அது திறந்துருச்சு. ஞானத்தோட 3வது கண் மூலமாக தான் நீங்கள் திரிகாலதர்ஷியாக, திரிநேத்திரியாக ஆகிறீர்கள். நாஸ்திகர்கள் இருந்து ஆஸ்திகர்களாக ஆகிவிடுங்கள். பாபாவோட ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிடுறீங்க. முன்பு நீங்கள் படைப்பவர், படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றியெல்லாம் அறியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது பாபா படைப்பின் முதல் இடை கடை இதை அனைத்தை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. இது ஞானம் தானே. சரித்திர பூகோளமும் இதில் இருக்குது, கணக்கு வழக்கும் இருக்குது. பாபா மேக்ஸும் சொல்லி கொடுக்குறாரு, ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியும் சொல்லி கொடுக்குறாரு. திறமைசாலி குழந்தைகள் என்று கணக்கிடும் பொழுது நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோம்? பாபா சொல்கிறாங்க, திறமைசாலியாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் கணக்கு போடுங்க. நாம் எத்தனை 84 பிறவி எடுக்கிறோமா, துவாபருகத்திலேருந்து வரவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் இந்த கணக்கின்படி மற்ற தர்மங்களை சேர்ந்தவங்க எவ்வளோ ஜென்மம் எடுக்கிறாங்க இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய ஜென்மம் 2500 வருஷத்தை மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வருவாங்க. அப்போ அவங்களோட ஜென்மம் எவ்வளோ குறைவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கணக்கு போடலாம் புத்திசாலியாங்கிற. ஆனால் பாபா சொல்கிறார், இந்த அனைத்து விஷயங்களையும் தலையை உடைத்துக் கொள்வதற்கான தேவையில்லை. திறமை இருந்தால் கணக்கு போடுங்க. ஆனால் இதெல்லாம் கணக்கு போடுறதுனால நம்ம ரொம்ப ஞானத்தில் தெளிவானவர்கள்னால் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்கிறது? இந்த இதுலலாம் போய் தலையை உடைச்சிக்காதீங்க. தாரணை பண்ணுங்கள். புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், நாடகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும். இப்போ நாம் தான் அப்படி இருந்தோம் பாவனமாகிறதுக்கு முயற்சி பண்ணோம். மற்றபடி இவ்வளோ பிறவி எடுத்தோன்னு கணக்கு போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்கிற. நேரம் வீணாகிவிடும், அதில் வேஸ்ட் ஆகும் டைம். இங்கே நீங்கள் எல்லாத்தையும் மறக்க வேண்டும்ங்கிறார். இதை சொல்வதற்கு தேவையே இல்லை. நீங்கள் படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கொடுக்கிறீர்கள். அவரை யாருமே தெரிந்திருக்கவில்லை. சிவபாபா பாரதத்தில் தான் வருகிறார். நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அதனால தானே அவர் அவ்வளோ புகழ் பாடி கோயில் கட்டி இல்லையா அவரை கும்பிடுறாங்க. அதனால தானே சிவ ஜெயந்தி அவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடுறாங்க. காந்தி அல்லது யாராவது சாது முதலானவர்கள் இருந்து சென்றுள்ளார்கள். அவர்களுடைய ஸ்டாம்பெல்லாம் வெளியிடுறாங்க இல்லையா, ஏதாவது நல்ல காரியம் பண்ணாங்கன்னா. இந்த குடும்ப கட்டுப்பாட்டின் ஒரு ஸ்டாம்ப் கூட அச்சிடுகின்றனர். இப்பொழுது உங்களுக்கு அவ்வளோ ஒரு போதை என்பது இருக்கிறது. நாமோ பாண்டவ அரசாங்கம், சர்வசக்திவான் பாபாவினுடைய அரசாங்கம். இது உங்களுடைய மெடல் பேட்ச், இதெல்லாம் உங்களுடைய கோட் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதாவது உங்களுடைய அந்த சின்னமாக உங்களுக்கு ஒரு அடையாள சின்னமாக இதெல்லாம் இருக்குது. பாபா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேட்ச் எல்லாம். வேறு யாரும் இந்த மெடல்லாம் இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இந்த அலௌகிக பேட்ஜ் மெடலை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் இதெல்லாம் புரிஞ்சிருக்கிறீங்க. விநாச காலத்தில் அன்பான புத்தி நமக்கு மட்டும்தான். பரமாத்மா சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிற புத்தி நமக்கு தான் இருக்குது. அதுதான் அன்பான புத்தி. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆகிடுது? அது ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு விபரீத புத்திங்கிறார். பாபாவை நாம் மிகவும் நினைவு செய்கிறோம். பாபாவை நினைவு செய்து செய்து அன்பின் கண்ணீர் விடுகிறது. பாபான்னு சொல்லும்போது அவ்வளோ கண்ணீர் வருது. பாபா நீங்கள் எங்களை அரை கல்பத்திற்கு அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபட வைத்து விடுகிறீர்கள். வேறு யாருமே இது என்ன பண்ண முடியாது, துக்கத்திலேருந்து விடுதலை செய்ய முடியாது. உள்ளே இருக்க துக்கத்தை மாற்றவே முடியாது. ஆனால் 2500 வருஷம் நம்ம துக்கப்படாமல் இருக்கிறதுக்கான ஞானத்தை, சக்தியை இப்போ பரமாத்மா நமக்கு கொடுத்துருக்காரு. வேறு எந்த ஒரு குருவையோ சாதுவையோ நினைவு செய்வதற்கான தேவையில்லை. நம்ம துக்கம் போகணும் அப்படின்னா வேறு யாரையுமே நாம் இப்போ நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தந்தையை மட்டுமே இப்போ நினைவு செய்யுங்கள். அதிகாலை நேரம் அதுக்கு மிகவும் நல்ல நேரம். பாபா நீங்கள் செய்தது எவ்வளவு அற்புதம். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் எங்களை நீங்கள் மீண்டும் எழுப்புகிறீர்கள் இல்லையா? அறியாமையிலேருந்து எழுப்புறார். மனிதர்கள் அனைவரும் கும்பகர்ணனுடைய அசுர உறக்கத்தில் உறங்கி கொண்டு இருக்கின்றனர், அதாவது அறியாமையோட இருள. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்தின்
புராதன பழமையான யோகம் இதுதான் ராஜயோகம். மற்றபடி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஹட்டயோகம். அதெல்லாம் யார் கற்பிக்கிறாங்களோ அவை அனைத்தும் உடலை நலமாக வைத்திருப்பதற்கான உடல் பயிற்சிகள். இல்லை, என்ன யோகம்னாலும் சரி உடலுக்கானது தான், அது ஆத்மாக்கு இல்லை. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்கின்றது. அப்பொழுது எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் வருகிறீர்கள் என்றால் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், யாரும் முன்னாடி நம்ம இருக்கோம், என்ன படிப்பு கற்றுட்ருக்கோம், இதில் என்ன பதவி கிடைக்கணும். அப்போ எவ்வளவு பாபா புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கின்றார். சிலரோ இங்கே புத்துணர்ச்சி பெற்று வெளியே செல்கின்றனர். உடனே அந்த நஷா வெளியே போனால் முடிந்து விடுகிறது. பாபா அடிக்கடி சொல்கிறார், கேட்கும்போது ஆகா ஆகா பாபாவோட பாயிண்ட்டு எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ உயர்ந்த ஞானம், எவ்வளோ சத்தியமான ஞானம் அப்படின்லாம் தோணும். ஆனால் வெளியே போயிட்டீங்க, சூழ்நிலை, விஷயங்கள், குடும்பம் இல்லையா, எல்லாரையும் உறவினர்கள்லாம் பார்த்தோன்னே என்ன ஆகிடுது, அந்த ஞானம் என்ன கேட்டோமோ அது நமக்கு புத்தியிலேருந்து போயிடுது. அதான் பாபா போதை இல்லைன்னு சொல்கிறார். வரிசை கிரமமாக இருக்க தான் செய்கின்றனர். பாபா புரிய வைக்கிறார், இது பத்தீத்தமான உலகம், என்னை கூப்பிடவும் செய்கிறாங்கங்கிறார். ஹே பத்தீத்த பாவனரை வாருங்கள். ஆனால் தன்னை பத்தீத்தமானவர்கள் என்று உணர்ந்து கொள்வதே இல்லை. கூப்பிடுறோன்னா நாம் அப்படி அழுக்காயிட்டோம்னு நினைக்கிறதில்ல, முயற்சி பண்ணி மாறணும்னு தோன்றதில்லை. அதனால் பாவங்களை கழுவ செல்கின்றனர். எங்கே? நதிகளுக்கு செல்கிறாங்க. ஆனால் சரீரத்தின் பாவம் என்பது இருப்பதில்லை. சரீரத்திலேயே வந்து ரெக்கார்டாக இருக்குது பாவம், ஆத்மாவில் தான் ரெக்கார்டாக இருக்குது. பாபாவோ உங்களை பாவனமாக ஆக்குகிறார், ஞான கங்கையில் குளிக்க வைக்கிறார். மேலும் கூறுகிறார், என்னை மட்டுமே நினைவு செய்தீர்கள் ஆனால் உங்களுடைய அனைத்து விகர்மங்களும் பாவங்களும் விநாசமாயிடும். இந்த ஞானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துள்ளது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக ஆகிவிட்டது. குழந்தைகள் நீங்களோ இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். ரெண்டுக்கும் நடுவில் யாராவது விகாரத்தில் செல்கின்றார்கள் என்றால் தோல்வி அடைந்து விடுவார்கள், ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்பொழுது நரகத்தில் சென்று விழுந்தது போல ஆகிவிடுகிறது. 5 மாடி கட்டடத்திலிருந்து கீழே விழுறது போல ஆயிடுச்சு. அவ்வளோ டேமேஜ் ஆகிடும் ஆத்மாக்கு. பிறகு 100 மடங்கு தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக பாபா என்ன புரிய வைக்கிறார், பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, இப்பொழுது எவ்வளவு தாழ்வாக மாறிவிட்டது. இப்பொழுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள், மனிதர்களோ எவ்வளவு புத்தியற்றவர்களாக இருக்கின்றார்கள். பாபா இங்கே உங்களுக்கு எவ்வளவு போதையை அதிகரிக்க செய்கிறார். பாபா சொல்ல, நமக்கு அந்த புத்திசாலித்தனம் வந்துருச்சு, என்ன நாம் எப்படி நம்ம பாவத்தை அழிக்கிறது, தூய்மையாகிறதுன்னு. பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது எவ்வளவு தாழ்ந்ததாக உலகம் ஆயிடுச்சு, நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறீங்க. பாபா வந்து இங்கே நமக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். வெளியில் சென்றால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த போதை என்பது குறைந்து விடுகிறது, குஷிங்கிறது மறைஞ்சு போயிடுது. மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு பரீட்சையில் வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா எப்பொழுதும் குஷி என்பது குறைகிறதா? அவங்களுக்கு எவ்வளோ போதை இருக்குது, நாம் படித்து தேர்ச்சி பெற்று விட்டோம். அப்போ பிறகு அவங்க என்னவாயிடுறாங்க, படிக்கும் போதே இந்த போதை இருக்குது, அதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு படித்து அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. இப்போ பாருங்கள் உலகத்தோட நிலை எப்படி இருக்குது. உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பாபா கற்றுக் கொடுக்கிறார், அதுவும் நிராகாரராக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகாரராக இருக்கின்றீர்கள். இங்கே பாகத்தை நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். இந்த டிராமாவின் ரகசியத்தை பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் டிராமா என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடகத்திலோ யாராவது நோய்வாய்ப்பட்டால், உலகத்தில் நடிக்கிறாங்க, நாடகம் போடுறாங்கன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாடகத்திலேருந்து அவங்க விலகிடுறாங்க, நடிக்கிறது இல்லை, வேலையை யாராவது போட்டுக்கிறாங்க. ஆனால் இது எல்லையற்ற நாடகம், இதில் அது போல் மாற்ற முடியாது. பாபா சொல்கிறாங்க, யதார்த்தமாக குழந்தைகளாகி உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கு, உங்களோட நடிப்பை நீங்கள் தான் நடிச்சாகணும். நீங்கள் அறிவீர்கள், இங்கே தன்னுடைய நடிப்பின் பாகத்தை நடிப்பதற்காக நம்ம வருகிறோம். எங்கேருந்து? பரம்தாமத்திலேருந்து. நாம் எல்லையற்ற நடிகர்கள், 5000 வருஷம் நடிக்கிறோம். இங்கே சரீரத்தை எடுத்துக்கொண்டு பார்ட்டை நடிக்கிறோம், உடல் கிடைக்கிது, மாற்றிக்கிட்டே இருக்கோம், நடிக்கிறோம். பாபா வந்திருக்காரு, இதுவும் நம்மளுடைய புத்தியில் போய் இருக்கணும். பரமாத்மாவே இந்த பூமிக்கு வந்துட்டார். எல்லையற்ற உலகத்தோட ராஜ்ய பதவி நமக்கு கிடைக்குதுன்னா எப்படி நம்ம முயற்சி செய்யாமல் இருக்கிறது இல்லையா? புத்தியில் நமக்கு அது இருக்கணும். நம்ம எவ்வளோ முயற்சிங்கிறது நன்றாக செய்யணும். இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருங்க, ஆனால் தூய்மையாக இருங்கள். வெளிநாட்டில் இருக்கும்போது அநேகருக்கு வந்து அப்படி இருக்காங்க, வயதான காலத்தில் நமக்கு துணை வேணும் அப்படின்னா அப்புறம் வயதான காலத்தில் கூட திருமணம் செஞ்சுக்கிறாங்க, தன்னை வந்து பராமரித்து பார்த்துக்கிறதுக்கு யாராவது வேணும்னு. பிறகு அவங்களுக்கு வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சிடுறாங்க. கொஞ்சம் அவர்களுக்கும் கொஞ்சம் தர்ம காரியத்திற்கும் அவங்க வந்து எழுதி வைக்கிறாங்க. அங்கே விகாரத்தோட விஷயம் கிடையாது, விகாரத்துக்காக திருமணம் செய்கிறதில்லை. நாயகன் நாயகி கூட விகாரத்துக்காக பலியாகிறது இல்லை. சில பேருக்கு அன்பு மட்டும் இருக்குது, ஒருத்தர் பார்க்குறாங்க, அன்பு ஏற்பட்டுருது. அதுபோல் நீங்கள் கூட பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக நாயகிகளாகிய நீங்கள் ஒரு நாயகனை இப்பொழுது நினைவு செய்கிறீர்கள். நாயகிகள் ஆகிய நீங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு நாயகன் யார்? சிவபாபா மட்டும்தான்.
அனைவரும் ஒருவரையே நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். இது எவ்வளவு அழகான விஷயம். ஆத்மா எவ்வளவு அதனால தூய்மையாக இருக்கின்றது சிவபாபா மட்டும் நினைக்கும் போது. ஏன்னா அவர் தூய்மையாக இருக்கக்கூடியவர். நாம கருப்பாக ஆகிவிட்டோம். உங்களை அவர் கருப்பிலிருந்து அவரை நினைக்கும் போது வெண்மையாக மாற்றிவிடுகிறார். இங்கே அநேக பேர் இருக்காங்க, அவர்கள் என்னென்ன சிந்தனையில் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்று தெரியாது. அந்த மாதிரி ஞானத்தை கேட்கும்போது கூட புத்தி பல சிந்தனையில் போயிட்டு இருக்குங்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது கூட அப்படி இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போதே புத்தி சினிமா பக்கம் போகுது, நண்பர்கள் பக்கம் போகுது. அதே போல தான் இங்கேயும் சத்சங்கத்தில் இது போலெல்லாம் நடக்குது. புத்தி வேற எங்கேயோ போகும். இங்கேயும் அது போல சிலருக்கு போகுது. புத்தியில் பதியவே இல்லை என்றால், பாபா சொல்கிற ஞானம் போகவே இல்லை, வேற எங்கேயோ இருக்குன்னா போதை எப்படி வரும்? அதிகரிக்கும். தாரணையே ஆகாது. மற்றவர்களுக்கும் அவங்க அதை புரிய வைக்க, தாரணை செய்ய வைக்கவும் முடியாது. அநேக சகோதரிகள், பெண் குழந்தைகள்லாம் வராங்க. அவங்க எங்கேயாவது ஒரு சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது, பாபாவோட சேவை பண்ணணும். ஆனால் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், பராமரிக்கணும்னா முடியறதில்ல. பாபா சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணுங்க மாதர்கள், உங்களுக்கு சேவை பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வீட்டில் பொறுப்பு இருக்குது. ஆனால் ஈஸ்வரிய சேவை இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால என்ன சொல்கிறார் பாபா யுக்தி, குழந்தைகளை பராமரிப்பதற்காக நீங்கள் யாராவது இன்னொருத்தரை வேலைக்கு வச்சுக்கோங்க, உதவிக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் சேவையை விடாதீங்க. இதுவே அநேகருக்கு நீங்கள் அது மூலமாக நன்மை செய்ய முடியும். அங்கே 2 குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், ஆனால் இங்கே நீங்கள் அநேக பேருக்கு நன்மையை செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த சேவையை பண்ணுங்கள். எனக்கு டைமே இல்லை, குடும்பத்தில் குழந்தைங்களை பார்த்துக்கணுன்னு இருந்துடாதீங்க. திறமைசாலிகள் என்றால் ஆன்மீக சேவையில் ஏன் ஈடுபடக்கூடாது? ஞானத்தை சொல்லி மற்றவங்களை பாபா குழந்தை ஆக்க முடியும்னா நீங்கள் அதெல்லாம் செய்யுங்கிறார். 5-6 குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு தாயை வைத்திருங்கள், இல்லையா, வேலைக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதாக்கள் இப்பொழுது எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியும்? பாபா சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு போதை உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும். இனி நடக்கப் போவதை கணவன்மார்கள் பார்ப்பார்கள், பார்ப்பாங்க. சரி, இவங்க இப்படி வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. நம் மனைவியோ சன்னியாசிகளை கூட வென்று விட்டார்கள் பார்த்து பெருமைப்படுவாங்க. இந்த மாதர்கள் லௌகீகம் மற்றும் பாரலௌகீகத்தின் பெயரை புகழ் பெற செய்து காட்டுவார்கள். அப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்க பாபாவையும் பெருமைப்படுத்துவாங்க, லௌகீக குடும்பத்திலையும் அவங்க பெருமையுடையவர்களாக இருப்பாங்க. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, நீங்கள் புத்தி மூலம் அனைத்தையும் மறக்க வேண்டும். எந்த விஷயங்களில் நேரம் வீணாகின்றதோ அதை கேட்பதற்கோ சொல்வதற்கோ அவசியமில்லை. இரண்டாவது, படிப்பின் நேரத்தில் புத்தி யோகம் ஒரு பாபாவிடம் மட்டுமே ஈடுபட்டிருக்க வேண்டும். புத்தி வேறெங்கும் அலையக்கூடாது. நிராகார தந்தை நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு போதையில் இருக்க வேண்டும். வரதானம், தனது மகான் நிலை மற்றும் மகிமையை அறிந்து அனைத்து ஆத்மாக்களையும் விட சிரேஷ்டமான உலகின் பூஜைக்குரியவர்களாக ஆகுக. ஒவ்வொரு பிராமண குழந்தையும் நிகழ்காலத்தில் உலகத்தோட அனைத்து ஆத்மாக்களை விட சிரேஷ்டமானவர்கள் மற்றும் எதிர்காலத்திலையும் உலகத்தின் மூலம், அதாவது எல்லா மனிதர்கள் மூலம் பூஜைக்குரியவர்களாகவும் இருக்கின்றனர். எல்லாரும் அவங்கள பூஜை செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. வரிசை கிரமமாக இருந்தாலும் கடைசி நம்பரில் இருக்கக்கூடிய மணியாக இருந்தாலும் கூட உலகத்துக்கு முன்னாடி அவங்க மகானாக இருக்காங்க. 33வது கோடி ஆத்மா கூட மகான் தான். அதனால் இன்றைய நாட்களில் பக்த ஆத்மாக்கள் பாருங்கள், கடைசி நம்பரில் இருக்கக்கூடிய மணியை கூட கண்களில் ஒத்தி கொள்கின்றனர். எல்லா மலையும் ஒவ்வொன்றா உருட்டி கண்ணில் வச்சுப்பாங்க. ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் பாப் தாதாவினுடைய கண்ணின் மணிகளாக இருக்கிறீர்கள். யார் ஒரு முறையாவது மனதில் உண்மையான ஒரு உள்ளத்தோட அன்போட தன்னை தந்தையினுடைய குழந்தை என்று நிச்சயம் செய்கிறார்களோ, நான் பரமாத்மாவோட குழந்தை, அவர் என்னுடைய அப்பான்னு நம்பிக்கை செய்கிறாங்களோ, இல்லை மேரா பாபான்னு சொல்கிறார்களே என்னோட அப்பான்னு சொல்லிட்டாங்களோ, தந்தையோட நேரடியான குழந்தையாக மாறிட்டாங்களோ, அவர்கள் மகான் தான். அல்லது அவங்க தான் பூஜைக்குரியவர் ஆகுவதற்கான லாட்ரி, அதாவது அந்த வரதானம் அவங்களுக்கு கிடைத்தே விடுகிறது. என்னுடைய அப்பான்னு அவரை சொல்லிட்டோன்னா நாம் பூஜைக்குரியவர்களாக மாறிடலாங்கிற ஸ்லோகன். ஸ்திதியை சதா பொக்கிஷங்களினால் நிறைத்தும் திருப்தியாகவும் இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் மாறிவிடும்.
நம்மளுடைய ஸ்திதி பிரச்சனை வரும்போது மாறிடக்கூடாது, நல்லா இருந்தது கெட்டு போயிடக்கூடாது. மனநிலை ஸ்திதி பிரச்சனைகள் அதை நாம் மாற்றணும். எப்படி? நம்மளுடைய ஸ்திதி மூலமாக. அப்போ நம்ம மனசில் எல்லா பொக்கிஷம், ஞானம், குணம், சக்தி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. மற்றும் எனக்கு பாபா கிடச்சிட்டான்னா எல்லாமே கிடச்சிச்சு. எனக்கு எந்த இப்போ ஒரு ஆசையும் எனக்கு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படி சதா திருப்தியாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் என்ன ஆகிடும்? மாறிவிடுங்கிற அவ்வியக்த சமிகை. அஷரீரி அல்லது விதேகி ஸ்திதி மூலம் உலக சேவை செய்யுங்க. அந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க. பாப் தாதா திடீரென்று கட்டளையிடுகின்றார், இந்த உடல் என்ற வீட்டை விட்டு, தேக அபிமான ஸ்திதியை விட்டு ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுங்கள். இப்படி பாபா சொல்கிறார், ஒரு நொடியில் ஆயிடுங்க. அப்போ இந்த உலகத்திலேருந்து விலகி தன்னோட இனிமையான வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்று சொன்னால் செல்ல முடியுமா? இல்லையா? இந்த உலகத்தோட எல்லா சங்கல்பங்களை கடந்து ஸ்வீட் சைலன்ஸுக்கு, பரந்தாமுக்கு போக முடியுதா? போர்க்களத்தில் போர் செய்து செய்து நேரத்தை வீணாக்கி விட மாட்டீர்கள் தானே? அப்படின்னா போகிறதுக்குள்ளே அவ்வளோ மனசில் சண்டை, புத்தியில் வேறு போகணுன்னு நினைக்கிறோம், ஆனால் சங்கல்பம் கீழே இழுக்குது வேறு வேறு எண்ணங்கள். அப்படி இல்லை தானே? அஷரீரி ஆவதில், போர் புரிவதிலேயே நேரம் சென்று விட்டால், சண்டை போடுறதுலேயே நேரம் போயிடுச்சுன்னா கடைசி பேப்பரில் மதிப்பெண்கள் எப்படி வாங்க முடியும்? அல்லது ஃபஸ்ட்டு டிவிஷனில் எப்படி வருவீங்க? அதனால் பாபா சொல்கிறாங்க, கட்டளை கிடச்ச உடனே பாபா சொன்னார் அப்படின்னா உடனே அஷரீரி, இந்த சரீர சம்பந்தப்பட்ட எல்லா சங்கல்பத்திலேருந்து விலகி பரம்தாமோட அனுபவம் செய்யணுங்கிறார். அச்சா. ஓம் சாந்தி.